உங்க ரத்தத்துல பிறந்த பொண்ணுதான் நம்புறீங்களே தவிர உங்கள பாதியா இருக்கிற என்ன உங்க பொண்டாட்டிய மட்டும் நம்ப மாட்டேங்கிறீங்க. இந்த ஒரு வார்த்தைய சொல்லியே மாப்பிளைய மறுத்து பேச முடியாம ஆக்கிட்ட. நானும் ஒரு பொண்ணு பெத்தவதான் மாமா. தாய் இல்லாத பொண்ணு மேல இல்லாத பொல்லாத பழிய நான் ஏன் சுமத்த போறேன் சொல்லுங்க? அன்னைக்கு ககன் வீட்டை விட்டு துரத்தி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னதுனால தானே மாமா பூமி உங்க கைய புடிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தா. இனி எப்பவும் அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னதுக்கு சரின்னு சொன்னாலா இல்லையா? என்ன சித்தி சொன்னாலா இல்லையா? அவ சொல்லிருப்பாதான். சொன்னா மம்மி, எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்க டாடிக்கு கூட அது ஞாபகம் இருக்குடி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க மாமா. ஞாபகம் இருக்கு. அப்புறம் இப்ப என்ன பண்ணிருக்கா மாமா? அவன் விவாகரத்து கேட்டு வந்ததுக்கு கொடுக்க முடியாதுன்னு அடிச்சு சொல்லிருக்கா. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் மாமா? சொல்லு மீரா, இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அண்ணே? ஐயோ, எல்லாருக்கும் விவரமா சொல்ல வேண்டியதா இருக்கே. அந்த பூமி ககனை இன்னும் விரும்பிக்கிட்டு தான் இருக்கா. அவன் தான் தன்னுடைய உயிரா நினைக்கிறா. அவன் தான் தனக்கு எல்லாமே இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ அவ்வளவு விஷயத்த சொன்னாலாமா? வாய திறந்து சொல்லலனாலும் அதுதான் உண்மை சித்தி. அவன் கண்ல அவ்வளவு கோபம் தெரியுது. ஆனா இவ கண்ல மட்டும் காதல் அப்படியே பொங்கி வடியுது. அதை என்னோட கண்ணால நானே சுயமா பார்த்தேன். இதுக்கு மேலே நீங்க கண்ணு திறக்கலனா உங்க கண்ணை கட்டிட்டு அந்த பூமி உங்க கண்ணு முன்னாடியே பயங்கரமா நடிப்பா மாமா. அவ மனசுல இருக்கிறவனுக்காக உங்களை நெஞ்சில எட்டி உதைக்க கூட யோசிக்க மாட்டான் மாமா. உங்களுடைய மகளாச்சேன்னு அவ கை கால கட்டாம நான் விட்டுட்டேன் மாமா. அப்படி விட்டதுனால அது உங்க கையால் ஆகுது தானோன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு நாளா அப்பாவோட பாசத்தை புரிஞ்சுக்க முடியாம போயிட்டா. இப்போ தன்னுடைய தகப்பனையே ஏமாத்தலான்னு பாக்குறா. ஐயோ ஐயோ, இந்த உலகத்துல இப்படிப்பட்ட பொண்ணு யாராவது இருப்பாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க மாமா. அத்தை, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அத்தை. எனக்கு பயமா இருக்கு அத்தை. மாமா கண்ணு மொழியெல்லாம் பெருசாகுது அத்தை. இந்த பக்கம் தான் வராரு அத்தை. ஐயோ, என்ன காப்பாத்துங்க அத்தை. பயமா இருக்கு அத்தை. ஐயோ, ககன் அடிக்க போறீங்களா என்ன? ஐயோ, போலீஸ் கிட்ட வந்தது நான் தான் மாமா. வாங்க கோவத்துல ஏன் மேல காட்டுங்க மாமா. உள்ள பண்ணாதீங்க மாமா. மாமா என்ன ஏடா? போங்க. ககன் 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 டேய் ககன், அவளை எதுவும் செய்யாதடா. அவளுக்கு எதுவும் தெரியாது. அப்பாவே பொண்ணுடா. ஐயோ, அத்தைய உள்ள அனுப்புறதுக்காக தான் இவ்ளோ பெரிய பில்டப்பா? அப்படின்னா மாட்டிக்கிட்டது நான் தானா? கடவுளே, எப்படியாவது நீதான் என்ன காப்பாத்தணும். அவ்வளவு உன்னா பூமி நில்லு. ஏய் பூமி, நோ. போலீஸே டம்மினா கன்னும் டம்மி அதடி இருக்கும். டேய் ககன், மாமா
சிவா பின்னாடி இருந்து டைரக்ட் பண்ணதெல்லாம் யாருன்னு நினைக்கிற? இந்த பூமி மேடம் தான். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உனக்கு என் மேல அன்பு இல்ல, என் தங்கச்சி உனக்கு பிடிக்கல. நீ வேணும்னு தானே என்னோட தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தின. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது கூட எனக்காக இல்ல, என் தங்கச்சிக்காக தான். இப்ப விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு எதுக்கு என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க பூமி? நாங்க தேவையில்லைன்றப்போ எங்களை விட்டு தள்ள வேண்டியது தானே? அவுட். மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா. நான் சொல்றத ஒரு ஐ செட் கெட் அவுட். வா. மாமா 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 ப்ளீஸ். மாமா 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 நான் சொல்றத. நானு உனக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணுவ? என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? சொல்லு. பஞ்சபூதங்களை தவிர கோர்ட்ல சொல்லக்கூடிய எந்த சாட்சியும் இல்லாம அப்ப நடந்த அந்த கல்யாணம் இப்ப என் புருஷனுக்கு ஆயுதம் ஆயிடுச்சு. ப்ரூஃபே இல்லைன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? பூமி, அப்பா பூமி, என்னாச்சுப்பா? அந்த ககன் வீட்டுக்கு வந்தாரா? அது வந்துப்பா. இப்போ என்ன சொல்றேன்னு பாக்குறேன்டி. சொல்லு, உன் அப்பாவை எப்படி சமாதானப்படுத்த போற? அப்பா அது வந்தானா இல்லையா?